போயும் அவரை போய் கட்டி பிடிக்க சொல்ற பாரு. அப்புறம் திருப்பிட்டு அந்த ஆளு கேட்பாரு, தள்ளி உட்காருமா அப்படிம்பாரு. தேவையானக்குன்னு என்ன கேமரா ஓடிட்டு தான் இருக்கா? இல்லை, எது எரியிற மாதிரி என் கண்ணுக்கு தெரியல. ஆஃபேஜா சரி, அதை பற்றி ஒன்றும் அர்த்தம் இல்லை. ஆமா, முக்கியமான வேலையா இருந்தேன் உள்ள. தெரியும். ஆமா, செயலெல்லாம் சரி பண்ணிட்டு வந்திய. என்னது செயலெல்லாம் சரி பண்ணிட்டு வந்திய? இப்போ வேலை பார்த்துருப்பிய. சேலை சரி பண்ணிட்டு வந்தேன், வேலை பார்த்துருப்பேனா? என்னடா அப்படி சொல்லியாது? குனிஞ்சு நெஞ்சு வேலை பார்த்துருப்பிய. வீட்டில் சாணி தொளிக்கிறது, சாணி எழுதுறது, பாத்திரம் வளர்க்குறது, அது சரி பண்ணிட்டு வந்துருப்பிய. எதெல்லாம் சரி பண்ணிட்டு வந்தேன்? மறுபடியும் சேலைவா சரி பண்ணேன்? நீ வேற ஏதோ சொல்லிட்டு இருக்க. என் வீட்டுக்கார் வந்தான்னு வச்சுக்கவே, இங்க வந்ததாக சொல்லிடாத. அப்புறம் சொல்லாத, நான் பார்க்கவே இல்லைன்னு. ஆமா, பார்க்கவே இல்லைன்னு சொல்லு. இங்க வந்தேன்னு மட்டும் சொல்லிடாத. அவருக்கு நமக்கு கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. என்ன பிரச்சனை? அருவாவோட தெரியலப்பல. அருவாவோட திட்டாரா? ஏமா புருஷன் ஏமா உன்னை வெட்டுறதுக்கு திட்டாரா? அருவாவோட சின்ன தவறு நடந்து போச்சு குடும்பத்துக்குள்ள. என்ன தவறு? அட ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னதான் உங்களுக்கு என்ன பிரச்சனைப்பா? நான் நிற்கவா இல்லை போவா? உங்களுக்கு என்ன பிரச்சனைப்பா? இல்லை உங்களுக்கு என்ன பிரச்சனைப்பா? ஆமாம், உங்க சௌரியத்துக்கு பேசிட்டு இருக்கிறதுக்கு நான் என்ன ஆளா? இல்லை கேட்குறேன். வந்து நீங்க பேசுங்க, நான் ஆட்டில் உள்ள போய் உட்காந்துக்கிறேன். என்னதுக்கு உங்களுக்கு பிரச்சனை? அவர் எல்லாரையும் பிரச்சனை பண்றாரு, உங்களை மட்டும். ஆமான்றேன், என்னைய மட்டும் பிரச்சனை வரல, எல்லாரையும் வர்றால பிரச்சனை இருந்துட்டு போது. என்ன பண்றது? நம்ம அதை பத்தி கவலைப்பட வேண்டிய தேவையில்ல. நமக்கு என்ன வேலையோ அதை பார்த்துட்டு நான் போயிடுவேன். இப்ப இதெல்லாம் விட்டேனே, எல்லாம் விட்டது தெரியாம தான் தேடிட்டு இருக்கேன். தெரியக்கூடாதுமா. நமக்கு என் வீட்டுக்காருக்கும் கொஞ்சம் பிரச்சனை. பிரச்சனைனா என்ன? அருவாவோட தெரியலாப்ல. எதுனாலனா, ஒரு வீட்டுல புருஷன் பொண்டாட்டி சொல்றத கேட்கணுங்க. பொண்டாட்டி சொல்றத புருஷன் கேட்கணும், புருஷன் சொல்றத பொண்டாட்டி கேட்கணும். ஆமா, நானே என் புருஷன் சொல்றதே நான் கேட்டு பழக்கம் இல்ல, கேட்டு எந்த விஷயத்தையுமே பழக்கம் இல்ல. அப்புறம் அருவா எடுத்து விட்டாம எதை எடுத்துட்டு வருவாங்க? அந்த பிரச்சனை இல்லைங்க. அருவா எடுத்துக்கிட்டு திடீர்ன்ற அது வேற பிரச்சனை. ஆமா, படுத்துற பாடல என்ன சொல்ல வர்றதே மறந்து விட்டு தெரியுது. ஆமா, நான் அவர் சொல்றத நான் கேட்டதே இல்லை. நான் சொல்றதுதான் அவர் கேட்கணும்னு நினைப்பேன். அன்னைக்கு பாக்குறேங்க, அவன் என்னைய விட்டு கூட ஒரு மும்பளைய கூட்டிக்கிட்டு திரியுறேன். அதுவும் 60 வயசு இருக்கும் அந்த கிழவிக்கு. 60-70 வயசு கிட்ட இருக்கும். அதை கொண்டு போய் என்ன பண்றாப்ல? அத பைக்ல ஏத்திக்கிட்டு திரியுறேன். ஏத்திக்கிட்டு அவன் பைக்ல ஏத்திக்கிட்டு திரியுறேன். ஜாலியா பார்த்தேன். வீட்டுக்கு வந்தான்ல, வந்தவன பொட்டையும் கரண்டியால ஒரு 4 உடுப்பு. சரி சரி, மூக்கு தெரிச்சு ஓடி போச்சு. அப்படின்னு விடலையா? மீன் குழம்பு வச்சு கொடுத்துருக்கலாம்ல. ஏன் மீன் குழம்பு? என்னமோ தெரியல, நான் சமைக்கிறது எங்க வீட்டு நாய்க்கே பிடிக்க மாட்டேங்குது. ஆமா, சரி சரி, அது உயிரை காப்பாத்திக்கிட்டு திரியிட்டு அது சரி. கல்யாணம் பண்ணிட்டியே, புள்ள ஊட்டி எது இருக்கா? ஆமா, இவன் கட்ட எடுக்கும் புள்ள மட்டும்தான் இப்ப குறைச்சலா இருக்கு. ஏமா பிள்ளை நல்லா இருக்கா? பள்ளிக்கூடம் போதா என்ன பண்ணுது? அடிச்சு அடியில கோச்சுக்கிட்டு போயிட்டாங்க. கோச்சுக்கிட்டு போனவனா நானும் ஒரு வாரமா தேடி பார்த்தேன். சரி, எங்கேயுமே கிடைக்கல. சரி, பஞ்சாயத்து தலைவர்கிட்ட போய் சொன்னேன், இது மாதிரிங்க போன ஆளக்கான தெரியாம அடிச்சு விட்டேன். அவனால போனா கரண்டியால குடுல ஸ்ட்ராங்கா விழுந்துருச்சு. எங்கிட்டு போனான்னு தெரியல அப்படின்னு சொன்னேன். சொன்னோன்னா அவரு சொன்னாரு, நீங்க ஒன்னும் பிரச்சனை ஒன்னும் கவலைப்படாதம்மா, நீ எதுக்கும் காவல்துறையிட்ட போய் அந்த பிரச்சனையை சொல்லு, அவங்க தீர்த்து வச்சிருவாங்க அப்படின்னாரு. சரி அம்மா, இங்க பெரிய இடத்துல போய் சொல்றோம் அண்ணா. இங்க இருந்து போய் அவரை போய் கட்டி பிடிச்சு அழுக ஆரம்பிச்சுட்டேன். அந்த ஐயாவதான், ஐயாவா, ஐயா இது மாதிரி என் புடிச்ச போயிட்டாருங்கய்யா, என்னைய விட்டுட்டு
எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுங்க. புடிச்சே இல்லைன்னா ஊர் உலகத்துல நீ தவறா பேசுவாங்க, உங்களவே வச்சுக்கிட்டேன்னு வேற சொல்லுவாங்க. எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுங்க. எனக்கு கட்டி பிடிச்சு உருண்டல்ல. கட்டி பிடிச்சு உருண்டியா? அவர் என்னை சமாதானப்படுத்த ஆரம்பிச்சுட்டாரு. உலகத்தோட ஒரு முத்தம் வச்சு சேலை அவுத்து அவர் சேலை அவுத்து சரி பண்ணி என்னைய 2 பேரும் கட்டி உருண்டு எல்லாரும் வீட்டுக்கு போறாங்க. சரி நான் நாளைக்கு வர்றேன் அப்படின்னு நாளைக்கு வரேன்ட்டு மறுநாள் போறேன். ரிப்போர்ட் எழுதிக்கிட்டு அந்த அது வேலையிலே இல்லைங்க. ஐயோ அப்புறம் எங்களை இந்த மாதிரி கேமரால பாத்துருப்பா போல. சரி அதனால அன்னைக்கு கலட்டின சட்டை தான் இந்த காக்கி சட்டையே இன்ன வரையும் போட முடியல அவருனால. அவர் துப்பாக்கியோட திரியறாப்ல நீ சுடுறது ஒன்னால தாண்டி லூசு முண்டைய வேலை போச்சு அப்படின்னு போலீஸ். சரி இவர்தான் சரிப்படாது, நம்ம ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சோம், நம்ம போய் கவுன்சிலர் கிட்ட எது வந்தாலும் பேசுவோம் அப்படின்னு அவர்கிட்ட போனேன். நம்ம ஆளுங்க தான் சொன்னாங்க எது வந்தாலும் 10 மணிக்கு மேல போமா, பகலையில போய் வேலையா இருப்பாருங்க. கவுன்சிலர் நைட் 10 மணிக்கு போனியா? நான் நைட் 10 மணிக்கெல்லாம் போய் காலிங் பெல் அடிச்சிட்டேன். எனக்கு தெரியும் 10 மணிக்கு 12 மணி இருக்கும் நான் போகும்போது. போய் என்ன பண்ணிய? போனவனா அவர் வந்தா யாருமா நீ என்ன பண்ணிட்டாரு, எது வந்தாலும் உள்ள போய் பேசுவோம், வெளியில நின்று பேசாதீங்க அப்படின்னு சொன்னேன். 4 பேரும் பார்த்தா தப்பா குடும்ப விஷயம் அப்படின்னு சொன்னேன். சரி அவர் உள்ள கூட்டிட்டு போனாரா? கூட்டிட்டு போனவன அவர்கிட்டயே கட்டி அழுது என் வேதனைய சொன்னேன். நீ மாசமா இருக்கியா போய் உட்காரு அப்படின்னு நான் சொன்னேன். சொன்னவன அவரு என்ன பண்ணாரு, என்ன சரி வாமா அப்படின்னு சொல்லி அவர் மாடி கூட்டிட்டு போய் என்னை சமாதானப்படுத்தினாரு. அவர் பொண்டாட்டி எங்க 2 பேரையும் வெள்ளக்கம்மா தலை அடிச்சு. அப்ப நீ வேற ஏதோ பண்ணிருக்க மாடியில போய் அதோட விரட்டுறது. அன்னைக்கு கலட்டது அந்த வெள்ளை கலர் சட்டைய இன்ன வரையும் போட முடியலையே அவர்னால. சூப்பர். சரி அப்படின்னு நம்ம திருவப்பூர் கோயில போய் புதுக்கோட்டையில என்னோட 2-3 மாசம் ஆச்சுன்னா ஆளை காணா. பேப்பர்ல எல்லாம் வந்துருச்சுங்க. நான் கட்டி பிடிச்சி எடுத்த போட்டோ அந்த ஊதவி பையன் செல்ஃபி எடுக்கணும்னு சொல்லி அவன் பேப்பர்ல குடிப்பேன். போலீஸ்லயும் போயிருக்க, அப்புறம் சென்னை 2-3 மாசம் ஆச்சு. இனிமே நம்ம புரிஞ்ச மட்டும் வர மாட்டேன். முத்துமாரிட்ட போய் நம்ம குறைய சொல்லுவோம், நீ இருந்து அவனவே கேளு என் புரிஞ்சன ஆளை தெரியாம அடிச்சுக்கிட்டே கோச்சுக்கிட்டு போலாமா? இப்ப 2-3 பேர் நம்ம வாழ்க்கையில பூந்து விளையாண்டாங்களே, இதுக்கு என்ன பண்ண முடியும்? எதுவா இருந்தாலும் என் புருஷனே கேளு, மத்த யாரையும் கேட்காத. கோயில்ல சொல்லிட்டு திரும்பி பாக்குறேன். என்னென்ன பேச்சு திரும்பி பாக்குறேன். திரும்பி பார்த்தா ஒருத்தன் பிச்சை எடுத்துக்கிட்டு உட்காந்து தாடிக்குள்ள மூஞ்சி மாட்டிக்கிச்சு. இவனை எங்கேயோ நம்ம பாத்துருமே, எங்கேயோ வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கேன். கடைசியில 5 ரூபா போடுவோம், 2 இட்லி வாங்கி சாப்பிட்டு தெம்பா இருக்கட்டும்னு 5 ரூபா போட்டேங்க. அப்படியே செருப்பு எடுத்துக்கிட்டு என்னை அடிக்க வந்துட்டேன். கடைசியில பார்த்தா அந்த கவுன்சிலர் வந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தாப்புல. நம்மனால அவர் நீ போய் போலீஸ்காரனுக்கு வேலை போய் கவுன்சிலருக்கு பதவி போயிடுச்சு. அடுத்து யார்ட்ட போலான்னு அப்புறம் நான் சொல்லிட்டேன், இந்த தாடியெல்லாம் எடுத்துட்டு நீங்க ஜம்முன்னு வாங்க, மறுபடியும் நான் ஓட்டு போட்டு உங்களை நிப்பாட்டுறேன் அப்படின்னு இருக்கேன். நான் நிப்பாட்டினதுல எங்க